ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் சிவா. ரீசெண்டாக குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குற்றாலம் போயிருந்தோம். அங்கே எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்றதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். நாங்கள் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் பக்கத்துலேயே ஹோட்டல் ANS AC லாட்ஜ்னு இருந்தது. இந்த லாட்ஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இவங்ககிட்ட நான் AC ரூம்ஸ்லாம் 700 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. AC ரூம்ஸ்லாம் 1200லேருந்து 1800 வரைக்கும் இருக்குது. சீசன் டைமில் 700ன்றது ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. இது எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷன்ஸும் கிடையாது. இந்த ANS லாட்ஜில் நீங்கள் புக் பண்ணணுன்னா டைரெக்டாக வந்து புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இது எங்கே இருக்குன்னா மெயின் ஃபால்ஸ் சர்க்கிள் இருக்குது பாருங்க, அந்த சர்க்கிள் பக்கத்துலேயே தான் இருக்குது இது. இந்த ANS லாட்ஜ் பக்கத்துலேயே தான் மெயின் ஃபால்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வாக்கபிள்லேயே போகலாம். இங்கே எங்களுக்கு ரூம்ஸ் அண்ட் ஏசிஸ்லாம் நல்லாவே இருந்தது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது, அது கடைசியில் சொல்கிறேன் என்னன்னு. நீங்கள் எப்போ வந்து இறங்கினாலுமே 24 ஹவர்ஸ் செக்இன் செக் அவுட் இருக்குது. இந்த ஹோட்டல் ANS லாட்ஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புலி அருவி உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் ஆட்டோ மூலியமாக ரீச் ஆகலாம். 4 பேரா 3 பேர் போனீங்கனாலும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து தனியாக போயிட்டு இங்கேயும் குளிச்சுட்டு வரலாம். நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு திருமலை கோயில் பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குது. தென்காசிலேருந்து வர பஸ்ஸஸ், தென்காசிலேருந்து திருமலை கோயிலுக்கு குற்றாலம் வழியாக வர பஸ்ஸஸ் வந்து டைமிங்கில் தான் இருக்கும். எந்த டைமிங்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. டே டைமில் இருக்கும். அதே போல் திருமலை கோயில் போனீங்கன்னா 7:30க்கு உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டு. அதுக்கு மேலே பஸ்ஸஸ் இல்லை. அங்கேருந்து நீங்கள் அங்கேருந்து ஆட்டோஸ் மூலியமாக தான் வர மாதிரி இருக்கும். தனி ஆட்டோஸ் தான் இருக்கும், ஷேர் ஆட்டோஸ் இருக்காது. அடுத்ததாக இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலை கோயிலேருந்து பக்கத்தில் கும்பாரொட்டி அருவி இருக்கும். இந்த அருவியில் தண்ணி வருதான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு குளிக்கலாம். இது வந்து டே டைமில் போங்க. ஈவினிங் 4 o'clock மேலே அலோட் கிடையாது. இந்த கும்பாரொட்டி வந்து கேரளா ஸ்டேட்டில் வரும். இந்த ஃபால்ஸுக்கு எப்படி நீங்கள் ரீச் ஆகலான்னா செங்கோட்டையிலேருந்து அச்சங்கோயில் போகிற பஸ்ஸஸ் மூலயமா நீங்கள் ரீச் ஆகலாம். காலையில் 8 மணிக்கு இருக்குது செங்கோட்டையிலேருந்து அச்சங்கோயில் போகிற பஸ். அதை விட்டிங்கன்னா 3:30 மணிக்கு இருக்குது. சாயங்காலம் 5:30 மணிக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இந்த பஸ்ஸஸ் மூலிமா போனீங்கன்னா அந்த பஸ் அச்சங்கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஃபால்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் செப்பரேட்டாக ஆட்டோ வச்சுக்கிட்டு இல்லை தனியாக கார் வச்சுட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் இந்த ஃபால்ஸில். குற்றாலம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 days போகிற மாதிரி பிளான் பண்ணி போங்க. அப்போ தான் இந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இந்த அச்சங்கோயில் கும்பாரொட்டியே 1 day ஆகிடும் நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு, ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு. அதே போல் நீங்கள் மெயின் ஃபால்ஸ்லேயோ இல்லை குற்றால சர்க்கிளில் யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க கும்பாரொட்டி ஃபால்ஸில் தண்ணி விழுதான்னு சொல்லிட்டு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மேக்கரை அருவின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேயும் ஃபால்ஸில் தண்ணி வரும். லாஸ்ட்டாக இந்த மெயின் ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த அச்சங்கோயில் தான். இந்த அச்சங்கோயிலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே சாமி தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்தீங்கன்னா ரூம் பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜஸ் ஹோட்டல்ஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு எங்கே சாப்பிடணும்னு தோணுதோ அங்கே சாப்பிடுங்க. குற்றாலத்தில் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தோசை வெரைட்டிஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மல்லி தோசை, பொடி தோசை அப்படின்னு நெய் தோசை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. லாஸ்ட்டாக டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி மக்கீஸ் தொல்லை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த லாட்ஜில். அதனால் உள்ளே வந்துடுன்ற பயம் தேவையில்லை. குற்றாலனாலே கண்டிப்பாக அங்கே அங்கேயும் குரங்குகள் தான் இருக்கும். பார்த்து உஷாராக இருங்க. உங்களுக்கு இந்த லாட்ஜில் தங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ANS லாட்ஜுன்னு சொல்லிட்டு. மெயினாக இதை ஏன் சொல்கிறோன்னா மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 700 ருபீஸ்லேருந்து நான் AC ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. AC ரூம்ஸ் 1200, 1500, 1800 அந்த மாதிரி ரூம்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த குற்றாலம் சீசனில் ரூம்ஸ் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.